ஓம் குருவடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருப்படிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பவர்கள் தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருப்படிகள் போற்றி போற்றி. அதாவது 14/4/2025 சித்திரை மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு மேஷராசிக்காரர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 4. அதேபோல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் கந்தாயம் 1, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 2. அதேபோல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் கந்தாயம் 4, மற்றது நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயமும் 0. இவர்களுக்கு ஆவணி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை 8 மாதங்களும் அவ்வளவாக சரியில்லாத காலகட்டம். பயமும் தனவிரயமும் ஏற்படும். மேஷராசிக்கு கந்தாய பலன் ஆதாயம் 2, விரயம் 14 ஆக வருகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தற்போது ராகு திசை நடப்பவர்களுக்கு கடன் தொல்லையால் தற்கொலை எண்ணம் தலைதூக்கும். எதற்கெடுத்தாலும் பயம் நடுக்கம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் ராகு திசையில் சனி புத்தி நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தி மனோதைரியத்தை இழந்து வாழ்க்கையில் விரக்தி அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் அவரவர்கள் குலதெய்வத்தையும் புத்துமாரியம்மனையும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். உளுந்து வடை உளுத்தங்கஞ்சி தானமாக கொடுங்கள். மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 23 வயது முதல் 41 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த ராகு பகவான் திசை நடக்கும். ஆகையால் இந்த வயது உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்கவே இந்த பதிவு. யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு பதிவுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.